வீட்டில் ஜவ்வரிசி இருந்தாலே போதும், நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் அளவு ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதில் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஒரு 150 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவுறது பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக துருவிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த துருவுற பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா துருவினா போதும். இந்த நல்லா துருவிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம பீட்ரூட் யூஸ் பண்ணுறதுனால ஃபுட் கலர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்லம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இதே மாதிரி பீட்ரூட் நம்ம துருவினோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. நீங்கள் வெல்லத்தை எவ்வளோ நல்லா துருவுறீங்களோ நமக்கு பண்ணும்போது சீக்கிரமாகவே நல்லா கரைஞ்சிரும். அதனால் நல்லா துருவி இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீட்டான டவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இதை வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி வறுத்துட்டு மீதி இருக்கும் பார்த்தீங்களா நெய், அந்த நெய்லேயே பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதங்கிடும் அந்த பீட்ரூட்டு. உங்ககிட்ட வெல்லம் இல்லைனா கூட நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இதை எடுத்து பாருங்கள். இதை எடுத்து பார்க்கும்போதே நல்லா ஊறி இருக்கும். நல்லா ஊறலைன்னா இன்னும் ஒரு 1/2 hour கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டிடுங்க. அதோட தண்ணியெல்லாம் நல்லா இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஜவ்வரிசி ஃபில்டர் பண்ணி, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசிலேருந்து தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருத்துக்கோங்க. இருத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு இந்த டெசர்ட் நல்லா வரும். நமக்கு இந்த ஜவ்வரிசியை நெய்யில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருந்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்ரூட்டை நீங்கள் ஃபஸ்ட்டே வதக்கி வைக்காமல் கூட இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கூட நீங்கள் பீட்ரூட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை ஆட் பண்ணிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசிச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு துருவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா இந்த ஜூஸியான டெக்ஸ்சருக்கு நமக்கு வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பவுடர் சுகர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் வெல்லம் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஜூஸியான டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் ஏலக்காய் தூள் ரெடி பண்ணி வைக்கலன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் ஏலக்காவை நார்மலாக தட்டி கூட நீங்கள் ஒரு 4 ஏலக்காய் தட்டி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா முந்திரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முந்திரியோட பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதாமும் கூட சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்க்கும் போது நல்ல சின்ன பீஸாக வெட்டி சேர்த்துக்கோங்க. நார்மலாக ஒரு டெசர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கலராகவும் இருக்கணும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் கலர் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பீட்ரூட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெசர்ட் செஞ்சு பாருங்கள். உங்ககிட்ட பீட்ரூட் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் கேரட் கூட துருவி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டுக்கு பதிலாக. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஜவ்வரிசியை மட்டும் நீங்கள் காலையிலேயே ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் இதை மேக்ஸிமம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.